இப்போ ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆம்ஸ்டரில் வந்து ஒரு யூசருக்கும் எவ்வளோ காயின் தர போகிறாங்கங்கிறத கால்குலேஷன் பண்ணி ஆம்ஸ்டரோட ஆப்லேயே விட்டாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் டெய்லி ஏர்னிங் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. நேற்று மட்டுமே ப்ராஃபிட் மட்டும் 2800 ருபீஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேர்த்து 4800 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட் ஃபஸ்ட் டேலேயே நம்ம 2800 கொண்டு போயிட்டோம். ஸோ செக் பண்ணி பார்க்கணுங்கிறவங்க டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆம்ஸ்டருக்குள்ளார போகலாம். ஸோ ஆம்ஸ்டர் ஓப்பன் பண்ண உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஷோ ஆயிரும். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் செக் பண்ணிட்டதுனால எனக்கு இப்போ அது வந்து எங்கே இருக்குன்னா, கீழே ஏர்ட்ராப் செக்ஷன் இருக்குல்ல, சென்டரில் இருக்க ஏர்ட்ராப் செக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டோக்கனுங்கிறதுல வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2345 அப்படின்னு போட்டிருக்காங்க. கிளைம்டில் வந்து 0. இது வரைக்கும் நான் எதுவும் கிளைம் பண்ணல. நெக்ஸ்ட் அன்லாக் அப்படின்னு இருக்கிறது வந்து 275 கொடுத்துட்டு அன்கிளைம்டு வந்து 2069 கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் டோக்கனாக தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரில. உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எது மூலிமா எவ்வளோ டோக்கன் கொடுத்துருக்காங்கங்கிறது கீழே போட்டிருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பேசிவ் இன்கம் அதில் பார்த்தீங்கன்னா 1520 டோக்கன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னோட ப்ராஃபிட் பர் ஹார் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.5 மில்லியன் அவ்வளோ இருந்துச்சு என்னோட ப்ராஃபிட் பர் ஹார். ஏன் டாஸ்க்குங்கிறது வந்து இந்த டெய்லி செக்இன் பண்ணுறோம்ல, அது மூலியமாக வரது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து 12 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருந்தேன். அதுக்கு 56 டோக்கன் கொடுத்துருக்காங்க. அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 25 ஸ்கின்னு கிட்ட வாங்கி வச்சிருந்தேன். அண்ட் தென் ஒரு சில டாஸ்க்லாம் முடிச்சிருந்தேன். அதுக்கு 81 டோக்கன் கொடுத்துருக்காங்க. கீஸ் வந்து என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 212 கீஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்காக எனக்கு வந்து 577 டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேர் இப்போ டவுட் என்ன வரும்னா, ஒரு டோக்கனோட வேல்யூ என்னவா இருக்குன்னு. நான் டாக்ஸ் வித்ட்ராவல் பண்ணுற டைமில் வந்து பைபிட்டில் ஒரு டோக்கனோட வேல்யூ வந்து 14 ருபீஸ் போட்டிருந்தாங்க, 14 ரூபா. ஸோ இப்போ எவ்வளோக்கு போகுதுன்னு தெரில. அண்ட் தென் அது லான்ச் ஆகிற டேட்டில் அதோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியல. ஸோ லான்ச் ஆகிறப்ப பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் அன்லாக் அன்கிளைம்டு வந்து எனக்கு எதுவும் தெரியல. ஸோ டோட்டலாகவே அப்படியே 235 இது 2345 அப்படியே கொடுத்துருவாங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் தருவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு எவ்வளோ ஆம்ஸ்டர் காயின் இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா, நான் வந்து டான் கீப்பர் அண்ட் தென் வேறு டெலிகிராம் வாலெட்டில் எடுக்கிறது எப்படின்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அதுலேயும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அந்த ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டானேத்தோட. ஆனால் அது நீங்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக கேஸ் ஃபீ பே பண்ணணும். ஒரு 0.5 டானாவது பே பண்ணணும். 0.5 டானோட வேல்யூ வந்து 400 ருபீஸ் கிட்ட இருக்கும். அதை நீங்கள் பை பண்ணுறதுக்கே ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் யூஎஸ்டியை பை பண்ணி அது அங்கே இருந்து டான் கீப்பருக்கோ டெலிகிராம் வாலெட்டுக்கோ சென்ட் பண்ணி அதை வந்து யூஎஸ்டியை டானாக கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து கேஸ் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டவுட் தான் நிறைய பேர் கேட்டிங்க. அதனாலேயே நான் இதை வீடியோவில் சொல்லிட்டேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே சேனல் பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். நான் வித்ட்ராவல் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா பைனான்ஸ் வந்து இந்தியாவில் வந்து அன்லாக் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நான் கேஒய்சி வெரிஃபை பண்ணேன். ஸோ அதனால் நான் பைனான்ஸை கொடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ தான் எனக்கு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டோக்கன் ஃபுல்லாக கொடுப்பாங்களா இல்லை பிரித்து கொடுப்பாங்களாங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரில. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. டெலிகிராம் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலியமாக செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு இன்கம் எடுத்திருக்கோம். நேற்று ஒரு 2800 ருபீஸ் ப்ராஃபிட் மட்டுமே, இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேர்த்து 4800 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ.